இந்த தியாகங்களுக்கு எதிராக, இந்த தியாகங்களை செய்தவர்களுடைய நியாயங்களுக்கு எதிராக இருக்கின்ற இயக்கங்கள், அரசியல் சக்திகள் தொடர்ந்து நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். அவன் செய்த முதல் வேலை என்னவென்றால், அந்த மாவீரர் துயிலகங்களை புல்டோசரை கொண்டு வந்து இடித்து அப்புறப்படுத்தினான். நண்பர்களே, எப்படி அந்த துப்பாக்கிச் சூடு நடந்தது என்றால், யாரெல்லாம் இந்தி ஒழிக என்று பதாகைகளை பிடித்திருந்தார்களோ அவர்களையெல்லாம் சுட்டுக் கொள்ள வேண்டும் என்ற ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நாடு விடுதலை அடைந்து 75 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. ஆனால் மொழியை தேர்வு செய்கின்ற உரிமை தொடர்ந்து மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எவன் ஒருவன் தன்னுடைய வரலாற்றை மறக்கிறானோ, எவன் ஒருவன் தன்னுடைய முன்னோர்கள் செய்த தியாகங்களை மறக்கிறானோ, அவன் அடிமை நிலைக்கு அவன் தன்னைத்தானே தயார் செய்து கொண்டிருக்கிறான் என்பது நிதர்சனம். பல மாநிலங்கள் 100% மாநில அரசு வேலை வாய்ப்பு என்பது அந்த மொழியை பேசுகின்றவனுக்கு என்று ஒதுக்கி வைத்திருக்கான், சட்டம் போட்டிருக்கான். இன்னைக்கு முதல்ல இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் மூலமாக மொழி மேலாண்மைக்கு எதிராக, மொழி திணிப்புக்கு எதிராக, மொழி ஆதிக்கத்திற்கு எதிராக உயிர் நீத்த சமூகம் நாம் அது போன்ற ஒரு சட்டத்தை இன்றைக்கு வரை கொண்டு வர முடியல. போலீஸுக்கு இருக்கிற அதிகாரத்தை எல்லாம் கொடுத்து நீதிமன்றத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கிறதா, இந்திய மயமாக்கிறதா? காலாந்தி ஆதிக்கத்தை மட்டுமல்ல, அதற்கு முன்னால் இருக்கின்ற ஆண்டான் அடிமை சமூகத்தை நோக்கி இந்த பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய ஆட்சியும் கொண்டு செல்கிறது நம்மை. மிக முக்கியமான இன்றைய சூழலில் மிகவும் பொருந்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த மொழிப்போர் தியாகிகளுடைய நிகழ்வு இருக்கிறது. பல சமயங்களில் ஒரு நாட்டில், ஒரு சமூகத்தில் தியாகிகள் நடத்திய போராட்டங்களையும் தியாகங்களையும் மறந்து போகின்ற ஒரு சமூகமானது வரலாற்றில் அடிமை நிலைக்கு போய்விடும் என்பதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். உலகத்தில் தியாகங்கள் செய்தால் அந்த தியாகங்கள் என்பது எப்பொழுதும் நினைவு கூறப்பட வேண்டும். ஏனென்றால் வரலாறு முழுவதும் இது போன்ற தியாகங்கள் மறக்கப்பட வேண்டும் என்று இந்த தியாகங்களுக்கு எதிராக, இந்த தியாகங்களை செய்தவர்களுடைய நியாயங்களுக்கு எதிராக இருக்கின்ற இயக்கங்கள், அரசியல் சக்திகள் தொடர்ந்து நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே நம்முடைய நினைவுகளிலிருந்து அந்த தியாகங்களையும் அவருடைய வீரங்களையும் அவருடைய போராட்டங்களையும் மழுங்கடிக்க செய்ய வேண்டும், மறக்க செய்ய வேண்டும் என்பதற்காக அதுபோன்ற சுவடுகளை, நினைவு சுவடுகளை அவர்கள் தொடர்ந்து அழித்து கொண்டே இருக்கிறார்கள். நண்பர்களே, ஈழத்திலே ஈழப்போர் நடந்த பொழுது அங்கே இறந்து போன அந்த விடுதலை புலிகளுக்காக அந்த கல்லறைகள் மாவீரர் துயிலகம் என்று அவர்கள் கட்டியிருந்தார்கள். தமிழீழ வரலாற்றில், தமிழீழ விடுதலை போராட்டத்தில் மிக முக்கியமான ஒரு புனித இடம் இருக்கிறது என்று சொன்னால் அது அந்த மாவீரர்களை உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த துயிலகம். ஒவ்வொரு ஆண்டும் அந்த மாவீரர் தினத்தின் போது அந்த மாவீரனுடைய தாயோ, குடும்பத்தாரோ அல்லது உறவினர்களோ, நண்பர்களோ, தோழர்களோ அங்கே வந்து அந்த நினைவுகளை போற்றி செல்வது என்பது வழக்கம். 2009 சிங்கள பேரினவாதமானது வெற்றி பெற்ற பின்னால், சிங்கள பேரினவாதமானது 1.5 லட்சம் மக்களை கொன்றொழித்து வெற்றி பெற்ற பின்னால் அவன் செய்த முதல் வேலை என்னவென்றால், அந்த மாவீரர் துயிலகங்களை புல்டோசரை கொண்டு வந்து இடித்து அப்புறப்படுத்தினான். அந்த வீரர்கள் உறங்கிக் கொண்டிருந்த அந்த கல்லறைகளினுடைய கற்களை கொண்டு போய் எவ்வளவு கேவலமான வேலைகளை செய்ய முடியுமோ, எப்படி கேவலப்படுத்த முடியுமோ
அதுபோல அந்த கற்களை எல்லாம் கொண்டு போய் அப்புறப்படுத்தினான், அசிங்கப்படுத்தினான். நண்பர்களே, ஏன் அதை செய்கிறான் என்றால், இந்த நினைவு தூண்கள், இந்த நினைவுகள் என்பது ஒரு சமூகத்திற்கு, ஒரு இளைஞனுக்கு, வரும் தலைமுறைக்கு ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்கும். இந்த வீரனினுடைய தியாகம் என்பது உன் சமூகத்திற்கானது, உன் நாட்டிற்கானது, உன் எதிர்காலத்திற்கானது என்று அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும். காலங்கள் மாறலாம், வருடங்கள் உருண்டோடி விடலாம், ஆனால் ஒரு நினைவு தூண், ஒரு நினைவாலயம் என்பது ஒரு சமூகத்திற்கு அதை சொல்லிக்கொண்டே இருக்கும். எனவே சிங்கள பேரினவாதம் நினைத்தது, முதலில் அழிக்கப்பட வேண்டியது இந்த மாவீரர்கள் துயிலகங்கள், இந்த கல்லறைகள் அழிக்கப்பட வேண்டும் என்று அவன் நினைத்தான். நண்பர்களே, இதே குமராபாளையத்தில் 1965 ஜனவரி 29ஆம் நாளிலே இந்த பழைய பாலம் என்று சொல்லுகின்ற காவிரி ஆற்று பாலத்திற்கு பக்கத்திலே இருந்த காவல் நிலையத்துக்கு அருகிலே அரசால் அங்கீகரிக்கப்பட்ட, அரசால் வெளிப்படுத்தப்பட்ட புள்ளி விவரம் என்பது 15 பேர் கொல்லப்பட்டார்கள், துப்பாக்கி சூட்டிலே கொல்லப்பட்டார்கள். ஆனால் அந்த களத்திலே இருந்த நம்முடைய மொழிப்போர் தியாகி வடிவேல் ஐயா போன்றவர்கள் சொல்கிறார்கள், 30க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே உடல்களை நான் பார்த்தேன் என்று சொல்கிறார்கள். தமிழகம் முழுவதும் இதுபோல நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரங்களின்படி வெறும் 70 பேர் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்கிறது. குமராபாளையத்திற்கு அடுத்து அதிகமானவர்கள் கொல்லப்பட்ட இடம் என்பது பொள்ளாச்சி, 10க்கு 10 பேர் என்று அரசாங்கத்தினுடைய புள்ளிவிவரம் சொல்கிறது. அரசாங்கங்கள் செத்துப்போனவர்கள் பல பேர்களுடைய எண்ணிக்கையை குறைத்து குறைத்து காட்டி அது சொல்ல விவரமே 10 பேர்கள் என்று சொல்கிறது. இங்கே குமராபாளையத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டவர்களில் 11 வயது ஒரு சிறுவன், சந்திரசேகரன் என்று சொல்கின்ற அந்த சிறுவன், இந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு பகுதியில் இருந்து அவர் வந்த ஒரு இளைஞர், ஒரு சிறுவர், பள்ளிக்கூடம் செல்லுகின்ற 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மாணவன் கொல்லப்பட்டார். அவருடைய தகப்பனார் ஒரு திமுகவினுடைய ஒரு கிளை செயலாளராக இருந்தவர். அந்த இளைஞன் என்ன போராட்டம் நடத்தியிருப்பான், என்ன வன்முறையை காவல்துறைக்கு எதிராக செய்திருப்பான், ஆனால் அவன் கொல்லப்பட்டான். நண்பர்களே, எப்படி அந்த துப்பாக்கி சூடு நடந்தது என்றால், யாரெல்லாம் இந்தி ஒழிக என்று பதாகைகளை பிடித்திருந்தார்களோ அவர்களையெல்லாம் சுட்டுக் கொள்ள வேண்டும் என்ற ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது அன்றைய ஆட்சியாளர்களால். யாரெல்லாம் இந்தி ஒழிக என்று கோஷமிடுகிறார்களோ அவர்களை கொன்றுவிட வேண்டும், துப்பாக்கியால் சுட்டுவிட வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இங்கே ஒரு கட்டற்ற காற்றாட்சியை, அரச பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விடப்பட்டு இந்தியை இங்கே திணித்து விட வேண்டும், இந்திதான் இந்தியா என்ற ஒரு வெறி என்பது ஆட்சியாளர்களிடம் இருந்தது. இந்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், உங்களை சமாதானம் செய்து இந்தியை ஏற்றுக்கொள்வதல்ல, துப்பாக்கியை காட்டி அடக்குமுறையை பிரயோகித்து சுட்டுக்கொன்று நீங்கள் இந்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வெறி அங்கே இருந்தது. 1938 இந்தியை கட்டாயமாக மாற்ற வேண்டும் என்று ஆங்கிலேயர் காலத்தில் நடந்தது முதல் மொழிப்போர். தந்தை பெரியார் போன்றவர்கள் முன்னெடுத்தது. அந்த முதல் மொழிப்போரிலே பல பேர் இறந்து போய், 2 பேர் மிக முக்கியமானவர்கள், தாளமுத்து நடராசர்கள் என்ற அந்த வழிகள். 2வது மொழிப்போர் 1940களிலிருந்து 47 காலகட்டங்கள் வரை நாடு விடுதலையாகின்ற பொழுது மீண்டும் இந்தியை திணிக்கின்ற அந்த முயற்சி நடக்கிறது.
மூன்றாவது மொழிப்போர் 1965. நண்பர்களே, இந்த நாட்டில் ஒரு 20 ஆண்டுகள் மட்டுமே ஆங்கிலத்தை இணைப்பு மொழியாக வைத்துக் கொள்வது. அதற்கு பின்னால் இந்தி தான் இந்தியாவின் மொழி என்கின்ற ஒரு கொள்கை கொண்டு வரப்படுகிறது. எனவே அந்த 20 ஆண்டுகள் முடிய போகிறது என்பபோது 1963 அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் என்று சொல்லுகின்ற இந்த ஆட்சி மொழி சட்டம் வருகிறது. ஆட்சி மொழி சட்டம் வருகின்ற பொழுது பாராளுமன்றத்திலே இந்த அநீதிக்கு எதிரான ஒரு ஒற்றை குரல் என்பது தமிழகத்தில் இருந்து சென்றது. அதனுடைய மிக முக்கியமான குரல் பேரறிஞர் அண்ணாவினுடைய குரல். அது மிக முக்கியமான குரல். பாராளுமன்றத்தில் இது போன்ற இந்திக்கு எதிரான ஒரு குரல் வேறு யாரும் எதிர்பார்க்க முடியாத குரல். எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலையில் இருந்த பொழுது இந்தியினுடைய மேலாண்மைக்கு எதிராக, ஒரு மொழி ஜனநாயகத்திற்காக, ஒரு மொழியினுடைய உரிமைகளுக்காக, ஒரு மொழியினுடைய அழிவிலிருந்து பாதுகாப்பதற்கான எழுந்த ஒரு ஜனநாயக குரல். அந்த குரல் வருகின்ற பொழுது நாங்கள் இந்தியை இப்பொழுது திணிக்க மாட்டோம் என்கின்ற நேருவினுடைய உறுதிமொழி வருகிறது. நேரு இறந்த பின்னால் 63 காலகட்டங்கள், அதற்கு பின்னால் வந்தவர்கள் மீண்டும் இந்தியை திணிக்க துவங்குகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக 1965 இந்தி எதிர்ப்பு போராட்டம். அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தான் நம்முடைய குமராபாளையத்திலே காக்கா குருவிகளை சுடுவதைப் போல 15க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்படுகிறார்கள். பொள்ளாச்சியிலே இதே காலகட்டத்தில் பல பேர்த்துக்கு தெரியுமா தெரியாது தெரியல, 4 வயது பச்சிளம் குழந்தை, 4 வயது குழந்தை, 4 வயதுனா அது குழந்தை தான், 4 வயது குழந்தை சுட்டுக் கொல்லப்படுகிறது பொள்ளாச்சியில். பல பேர் கண்மூடித்தனமாக கொல்லப்படுகிறார்கள். அந்த 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 துப்பாக்கி சூடு என்பதே கூட அது ஒரு இன்டிஸ்கிரிமினேட் ஃபயரிங். அது நினைத்த கண்மூடித்தனமாக ஒரு ஆளை கொலை செய்ய வேண்டும் என்கின்றதற்காக திட்டமிட்டு பார்க்கின்ற இடங்களெல்லாம் காக்கா குருவிகளைப் போல சுடுவதைப் போல சுடுகின்ற ஒரு நிகழ்வு என்பது நடந்தது. ஆனால் நண்பர்களே, நம்மை கொலை செய்தவர்கள், நம்முடைய மொழியை அழிக்க நினைத்தவர்கள், ஆட்சி என்பது போய் யார் மொழிக்காக போராடினார்களோ, யார் மொழி உரிமைகளுக்காக நின்றார்களோ அவர்களுடைய ஆட்சி நடக்கிறது. திராவிட இயக்கங்களுடைய ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 50 ஆண்டுகளாக நாம் திராவிட இயக்கங்களுடைய ஆட்சி நடக்கிறது. ஆனால் 50 வருட திராவிட இயக்க ஆட்சியில் நாம் எதை செய்ய தவறினோம் என்றால், இந்த நினைவுகளிலிருந்து, மக்களின் நினைவுகளிலிருந்து அந்த மொழிப்போர் தியாகங்களை பாதுகாக்கின்ற ஒரு நினைவாலயத்தை நாம் கட்டத் தவறினோம். நம்முடைய தலைமுறைக்கு எங்கேதான் 15 பேர் செத்து போனார்கள், மொழியை பேசியதற்காக, தமிழ் வாழ்க என்பதற்காக கொல்லப்பட்டார்கள் என்ற வரலாற்றை சொல்வதற்கான ஒரு நினைவை தூணையோ, ஒரு நினைவு கூடலையோ, ஒரு நினைவு மண்டபத்தையோ நாம் கட்டத் தவறினோம் என்ற உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும். எதிரி செய்கிறான், நம்முடைய நினைவாலயங்களை அழிக்கின்றான். ஆனால் யார் அந்த மொழிப்போருக்கு களம் அமைத்து கொடுத்தார்களோ அவருடைய ஆட்சி இருக்கிறது. நினைத்தால் ஒரு கையெழுத்திலே இந்த குமராபாளையத்திலே செத்துப்போன 15 தியாகிகளுக்கு ஒரு மண்டபத்தை கட்ட முடியும். ஒரு நினைவு தூணை இந்த நகரத்தின் மையத்திலே வைக்க முடியும். பொள்ளாச்சியிலே ஒரு நினைவு தூணை வைக்க முடியும். ஒரு தலைமுறை வருகின்ற போது, ஒரு குழந்தைகள் வருகின்ற பொழுது, இங்கேதான் கொல்லப்பட்டார்கள், 10 உயிர்கள் பறிபோனது, 4 வயது சிறுவன் தமிழ் வாழ்க என்று சொன்னதற்காக கொல்லப்பட்டான் என்று சொல்ல முடியும். ஆனால் அதை செய்ய தவறி இருக்கிறோம். நம்ம ஒத்துக்கணும், நாம் செய்ய தவறி இருக்கிறோம். ஒரு அரசாங்கம் செய்ய தவறி இருக்கிறது. தமிழகத்தினுடைய எல்லா பகுதியிலும் ஆட்கள் கொல்லப்பட்டார்கள்.
தமிழகத்தில் சென்னிமலையில் துப்பாக்கிச்சூடு நடந்தது, திருப்பூரில் துப்பாக்கிச்சூடு நடந்தது, கோயம்புத்தூரில் துப்பாக்கிச்சூடு நடந்தது. தமிழகத்தின் நீக்கமற எல்லா மாவட்டங்களிலும் துப்பாக்கிச்சூடு நடந்தது. எல்லா இடத்துலையும் ஆட்கள் கொல்லப்பட்டிருக்கிறார் தமிழ் வாழ்க என்று சொன்னதற்காக. நண்பர்களே, ஏன் இவ்வளவு வெறி வருகிறது? இந்த வெறிக்கு, இந்த கொல்லப்பட்ட எல்லோருக்கும் நாம் ஏதோ ஒரு வகையிலே நினைவுகளை போற்ற வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் ஒரு நினைவு தூணை உருவாக்க வேண்டும். ஆனால் அரசாங்கம், அதிகாரம் நம்மிடம் இருந்தாலும் கூட நாம் செய்ய தவறினோம். வரலாறுகளில் இந்த தியாகிகளுடைய நினைவுகளை நாம் பார்க்க தவறினோம். ஆனால் ஒரு அரசாங்கம் செய்ய முடியாத ஒரு வேலையை, அரசாங்கங்கள் ஒரு வேலையாக எடுத்துக்கொள்ளாத ஒரு பணியை நம்முடைய குமராபாளையத்தை சார்ந்த இந்த மொழிப்போர் தியாகிகள் நினைவுக்குழு நண்பர்கள் சேர்ந்து செய்து அதை சாதித்திருக்கிறார்கள். ஒரு வரலாறு, இது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு அரசாங்கம் செய்ய முடியாத வேலையை, ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வேலையை நாமும் செய்ய தவறினால் வரலாறு நம்மை மன்னிக்காது என்பதற்காக ஒரு மாபெரும் நினைவு தூணை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த நினைவு தூண் என்பது வெறுமனே கட்டடம் அல்ல, இது நம்முடைய உணர்வுகளின் சங்கமம். நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு, நம் தலைமுறைகளுக்கு சொல்லலாம், இங்கே மொழிப்போர் நடந்தது, 15 உயிர்கள் செத்து போனார்கள், சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அரச பயங்கரவாதம் எப்படி இருந்தது, ஆட்சியாளர்கள் எப்படி பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டார்கள் என்பதை நாம் சொல்ல முடியும். மொழி என்பது ஜனநாயகத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு உரிமை. ஜனநாயகம் என்பது கருத்துரிமை, எழுத்துரிமை, பேச்சுரிமை என்பதோடு நின்று விடுவதில்லை. மொழி உரிமையும் சேர்ந்ததுதான் ஜனநாயகம். ஒருவன் தன்னுடைய தாய்மொழியில் பேசுவது, தாய்மொழியில் படிப்பது, எந்த மொழியை நான் படிக்க வேண்டும் என்கின்ற தேர்வு செய்கின்ற உரிமை என்பது ஜனநாயகத்தில் மிக முக்கியமான உரிமை. அது அடிப்படை உரிமையில் மிக முக்கியமான கூறு. ஆனால் நாடு விடுதலை அடைந்து 75 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. ஆனால் மொழியை தேர்வு செய்கின்ற உரிமை தொடர்ந்து மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து ஒரு மக்களுக்கு அநீதி நடந்து கொண்டே இருக்கிறது. 7 கோடி பேர்களை தாண்டி இருக்கின்ற தமிழகத்தினுடைய மக்களுடைய மொழி உரிமை மிக மோசமாக பாதிக்கப்படுகிறது. இந்த மொழியை தேர்வு செய்து பேசுகின்ற உரிமை நமக்கு மறுக்கப்படுகிறது. நண்பர்களே, இத்தனைக்கும் நம்முடைய சமூகத்தில் மிக முக்கியமான அளவிலே, மிக முக்கியமான அளவிலே நாம் தொழில்நுட்பங்களில் முன்னேறி இருக்கிறோம். ஒரு மொழியை நாம் பேசுகின்ற பொழுது அடுத்த நொடி அந்த மொழி என்பது உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளுக்கும் மொழிமாற்றம் செய்யப்படக்கூடிய கருவிகள், தொழில்நுட்பங்கள் இப்பொழுது வந்திருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் அந்த மொழியை நாம் பேசுகின்ற அந்த வாய்ப்புகள் இப்பொழுது விஸ்தீர்ணப்படுத்தப்பட்டுள்ளதா, ஜனநாயகப்படுத்தப்பட்டுள்ளதா என்றால் மறுக்கப்பட்டுள்ளது. எப்படி மறுக்கப்பட்டுள்ளது என்றால், இந்தியா என்றால் அது இந்திதான் இந்தியா. இந்தியா என்ற நாட்டை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் இந்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் சாவர்கருடைய கொள்கை. இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தலைவருக்கும் கனவு இருந்தது. காந்திக்கு ஒரு கனவு இருந்தது, நேருவுக்கு ஒரு கனவு இருந்தது, சுபாஷ் சந்திர போஸுக்கு கனவு இருந்தது, பல்வேறு தலைவர்களுக்கு கனவு இருந்தது, அம்பேத்கருக்கு ஒரு கனவு இருந்தது. தீண்டாமை இல்லாத நாடாக இருக்க வேண்டும் என்று அம்பேத்கர், தந்தை பெரியார் போன்றவர்கள் கனவு கண்டார்கள். ஆனால் நண்பர்களே, சங்க பரிவாரங்கள், சாவாக்கர்கள் என்ன கனவு கண்டார்கள் என்றால், இந்தியா என்றால் இந்தி, இந்து, இந்துஸ்தான், இந்த மூன்றும் தான் அவர்களுடைய கனவு. ஏன் இந்தி என்பதுதான் இந்தியாவின் ஒரே மொழியாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஏன் அப்படி நினைத்தார்கள் என்றால், இந்தி என்பதுதான் சமஸ்கிருதத்தினுடைய பல்வேறு அதிகமான வார்த்தைகளை கடன் வாங்கி வைத்திருக்கின்ற ஒரு மொழியாக இருக்கிறது.
சமஸ்கிருதத்தினுடைய தேவநாகரிகி என்று சொல்லுகின்ற அந்த வடிவத்தை தன்னதாக வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மொழியாக இருக்கிறது. சமஸ்கிருதம் இந்தியாவை ஆள வேண்டும் என்று உடனே சொல்ல முடியாத பொழுது இந்தி ஆள்வது என்பது ஏறக்குறைய சமஸ்கிருதத்திற்கு ஒத்தசைவாக இருக்கும் என்பத காரணத்தினால் அவர்கள் சமஸ்கிருதத்தினுடைய ஒரு வாரிசாக இருக்கின்ற அந்த இந்தியை அவர்கள் ஆதரித்தார்கள். இந்தியினுடைய வரலாறு என்ன? 200 ஆண்டுகள் தான் இந்தியின் வரலாறு. இந்தி எப்பொழுது தோன்றியது? 200 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தி என்ற மொழி கிடையாது. கரிமொழி என்ற ஒரு மொழி இருந்தது. பல்வேறு வகையான பெர்சிய மொழியினுடைய, பெர்சியா என்று சொன்னால் ஈரான், ஈரானிலிருந்து வந்த பெர்சிய மொழியினுடைய பல்வேறு விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டு கடன் வாங்கி கொண்ட ஒரு மொழியாக கரிமொழி இருந்தது. போர்ச்சுகீசியர்களுடைய மொழியிலிருந்து வந்த பல வார்த்தைகளை கடன் வாங்கி கொண்டிருந்த ஒரு மொழியாக இந்தி இருந்தது. 200 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆங்கிலேயர்கள் கரிமொழியை பேசுவதை அவர்கள் எளிமையாக இருந்தது. டெல்லியை சுற்றி இருக்கின்ற பகுதியில் பேசப்பட்ட ஒரு மொழி கரிமொழி, அதனுடைய வெர்சன் என்பதுதான் இந்தி. ஆனால் தமிழினுடைய வரலாறு என்ன? தமிழுக்கு திருக்குறள் வந்த 2000 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறோம். திருக்குறள் ஒரு மொழியில் ஆன்மீகத்தையும் காமத்துப்பாலையும் அறத்துப்பாலையும் பொருள்பாலையும் சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு சமூகம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அது வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த மொழி எவ்வளவு காலத்திற்கு முன்னால் தோன்றியிருக்க வேண்டும்? உலகத்தினுடைய தொன்மையான மொழி தமிழ் மொழி. உலகத்தினுடைய பெருமைகளை பேசுகின்ற பொழுது உலகத்தினுடைய ஆதி மொழி, உயிரோடு இருக்கின்ற ஆதி மொழி, இன்னமும் மக்களோடு இருக்கின்ற ஒரு மொழி, தன்னுடைய கட்டை உடைக்காத ஒரு மொழி. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை இன்று இருக்கின்ற நம்முடைய குழந்தைகள் படித்து அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும். தொட்டனை தூரும் மணற்கேணி, இன்னைக்கு வரைக்கும் கேணி தான். கிணற்றை கேணி என்று இன்னைக்கு வரை சொல்கிறோம். 2000 ஆண்டுகளாக அந்த மொழி உடையல. 2000 ஆண்டுகளாக திருவள்ளுவர் எதை எழுதினாரோ, ஒரு மொழி சிதையாமல் மக்கள் மொழியாக இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மொழி தமிழ் மொழி. ஏன்னா உலகத்தினுடைய தொன்மையான ஒரு மொழி. அந்த மொழியை இவ்வளவுதான மக்கள் பாதுகாத்த அந்த மொழியை வளப்படுத்தாவிட்டாலும் கூட அதை அழிக்கின்ற முயற்சியிலே ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவேதான் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே நாம் மொழி போராட்ட தியாகிகளுடைய அந்த தியாகங்களை நினைவு கூற வேண்டிய அவசியம் இருக்குது. வரலாறுகளை நீங்கள் மறந்தீர்கள் என்று சொன்னால் வரலாறு உங்களை மன்னிக்காது, நீங்கள் அடிமையாக மாறுவீர்கள். எவன் ஒருவன் தன்னுடைய வரலாற்றை மறக்கிறானோ, எவன் ஒருவன் தன்னுடைய முன்னோர்கள் செய்த தியாகங்களை மறக்கிறானோ, அவன் அடிமை நிலைக்கு அவன் தன்னைத்தானே தயார் செய்து கொண்டிருக்கிறான் என்பது நிதர்சனம். நண்பர்களே, மிக முக்கியமான ஒன்று, கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2023 ஆகஸ்ட் மாதம் இந்திய பாராளுமன்றத்தினுடைய ஆட்சி மொழி குழு, அந்த குழுவின் தலைவராக யார் இருக்கிறார்கள் என்றால் உள்துறை அமைச்சராக இருக்கின்ற அமித்ஷா இருக்கிறார். ஆட்சி மொழி குழு, அந்த ஆட்சி மொழி குழு பாராளுமன்றத்தின் அந்த அபிஷியல் லாங்குவேஜ் கமிட்டியின் சார்பாக ஒரு அறிக்கையை ஜனாதிபதிக்கு கொடுக்கிறார்கள், குடியரசுத் தலைவருக்கு. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது. அந்த அறிக்கையிலே அந்த அமித்ஷா தலைமையிலாக இருக்கின்ற அந்த குழு சொல்கிறது, இனிமேல் இந்தியாவினுடைய மொழியாக எது இருக்கும் என்று சொன்னால் அது இந்திய மொழிதான் இருக்கும். வேற்று மொழி ஒன்று இந்தியாவினுடைய மொழியாக இருக்காது என்று சொல்கிறார்கள். என்ன இதில் அர்த்தம் அப்படிங்கிறதா மிக முக்கியமானது. அவன் சொல்வது வேற்று மொழி என்று சொல்வது வேறொன்றும் இல்லை. இனிமேல் இந்தியாவினுடைய மொழி என்று சொல்வது ஆங்கிலம் என்பது இனிமேல் இணைப்பு மொழியாக இருக்காது. ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே இணைப்பு மொழியாக இருக்கின்ற அந்த ஆங்கிலம் என்பது இருக்காது. இந்தியாவின் மொழி என்றால் என்னன்னா அது இந்தி, வேற ஒன்றும் இல்லை.
இந்தி தான் இனி இணைப்பு மொழி. இந்தியாவின் மொழிதானே தமிழ். 22 மொழிகள் இருக்கின்றன 8வது அட்டவணையில். ரீஜனல் லாங்குவேஜ் அப்படிங்கிற அந்த பட்டியலில், மாநில மொழிகள் என்ற பட்டியலில் 22 மொழிகள் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னதை போல தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கு, கூகுள் டிரான்ஸ்லேஷன் வளர்ந்திருக்கு. ரொம்ப சாதாரணமாக ஒரு கடிதத்தை தமிழ் மொழியில் அனுப்ப முடியும் ஒன்றிய அரசு. அவரால் முடியாத ஒன்றும் இல்லை. சாதாரணமாக ஒரு கடிதத்தை மலையாள மொழியில் கேரளாவுக்கு அனுப்ப முடியும், சாதாரணமாக கன்னட மொழியில் பெங்களூருக்கு அனுப்ப முடியும், தெலுங்கில் ஆந்திராவுக்கு அனுப்ப முடியும், கொங்கணி அனுப்ப முடியும் கோவாவுக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள். ஆனால் இந்தியை இணைப்பு மொழியாக வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேலையை அவன் செய்கிறான். நண்பர்களே, இதே ஒரு வேலையை செய்த பொழுது 1965 தமிழகம் வீதிக்கு வந்தது. ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள். தன்னுடைய உயிர்களை சிந்தி, ரத்தத்தை சிந்தி மொழியை பாதுகாத்தார். வெறுமனே லாங்குவேஜ், மொழி என்பது வெறுமனே கருவி அல்ல. நான் போன 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒன்றிய அரசு உருவாக்கி இருக்கின்ற புதிய கல்விக் கொள்கை என்ற கல்விக் கொள்கையில் அவன் சொல்றான், மொழி என்பது ஒரு கருவி அப்படிங்கிறான். மொழிங்கிறது ஒரு கருவிங்கிறான். அது கருவினா, அந்த கருவி என்பது அதுக்கு வேற உயிரற்ற ஒன்று, அதுக்கு உயிர் கிடையாது, அதுக்கு ஆன்மா கிடையாது. அது வெறுமனே ஒரு டிரான்ஸ்லேட் செய்கின்ற கூகுள் டிரான்ஸ்லேட் மாதிரியான ஒரு கருவி. எனவே மும்மொழி கொள்கை வேண்டும். அந்த முன்மொழி கொள்கையில் எதுவும் இந்திய லாங்குவேஜ், இந்திய மொழி என்றால் எதுவென்றால் அது இந்தியை கட்டாயமாக்குகின்ற ஒரு கொள்கையை அவன் கொண்டு வரான், ஓப்பனாக கொண்டு வரான். ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசினுடைய இந்த விஷயம் ஒரு ஜனநாயகப்படுத்த இது ரொம்ப முக்கியமானது. கோல்கேட் கம்பெனிக்காரன், கோல்கேட் பற்பசை, அந்த பேஸ்ட் கம்பெனிக்காரன், டூத் பேஸ்ட் கம்பெனிக்காரன் ஒரு டூத் பேஸ்ட் போடுறதுக்கான ஒரு அந்த இது போடுறான். கோல்கேட்டில் திருக்குறள் அச்சடித்து போடுறானுங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி கோல்கேட் கம்பெனிக்காரன் திருக்குறளில் தமிழில் அச்சடிக்கப்பட்ட அட்டையிலே கோல்கேட் பேச விற்கிறான். வணிகம் அவனுக்கு தெரியுது. அப்படி விற்றா மக்கள்கிட்ட இன்னும் கூடுதலாக போய் சேருன்னு அவன் நினைக்கிறான். திருக்குறள் அச்சடித்து விற்கிறான், திருக்குறள் கார்டூன் போட்டு விற்கிறான் கோல்கேட் பேஸ்டில். ஆனால் நண்பர்களே, இந்த மக்களுடைய அன்பை பெற வேண்டும் என்பதற்காக கூட ஒன்றிய அரசு தமிழில் தன்னுடைய கடிதங்களை பாராளுமன்ற உறுப்பினருக்கு அனுப்ப மறுக்கிறது. குறைந்தபட்சம் நம்ம யாருக்கும் இந்தி தெரியாது, நமக்கு மட்டுமல்ல, தென் மாநிலத்தை சார்ந்த யாருக்கும் இந்தி தெரியாது. கேரளாவை சார்ந்தவர்கள் ஏதோ அந்த பள்ளிகளில் இந்தியை ஒரு பாடமாக படிக்கிறார்கள் என்றாலும் கூட அவர்களுக்கு இந்தி தெரியாது. கேரளாவை சேர்ந்தவனுக்கு, மலையாளத்துக்காரங்களுக்கு இந்தி தெரியாது, கர்நாடகத்தை சேர்ந்தவனுக்கு இந்தி தெரியாது. நீங்கள் ஆந்திரா, ஒன்றுபட்ட ஆந்திராவில் ஹைதராபாத்தில் இருக்கிறவனுக்கு கொஞ்சம் இந்தி தெரியுமே தவிர, அது நிசாம் சமஸ்தானத்தோடு இருந்ததுனால. அதை தவிர மற்ற பகுதியில் இருக்கின்ற ஆந்திராவை சார்ந்தவர்களுக்கு தெரியாது. அது இன்னைக்கு அது தெலுங்கானாவாக போயிடுச்சு. ஆந்திரா இன்னைக்கு இருக்கிற ஆந்திராவில் இருக்கிற யாருக்கும் இந்தி தெரியாது. அப்போ ஒட்டுமொத்த தென்னிந்தியாவை சார்ந்த யாருக்கும் இந்தி தெரியாது. ஆனால் அவனுடைய கடிதங்களை இந்தியிலே அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். அந்த அமித்ஷா தலைமையில் இருக்கின்ற அந்த ஆட்சி மொழி குழு அறிக்கை சமர்ப்பிப்பது என்ன சொல்கிறது என்று சொன்னால், 70% தகவல் தொழில்நுட்பம், கம்யூனிகேஷன்ஸ் ஃப்ரம் த யூனியன் கவர்மெண்ட்ஸ், அந்த ஒன்றிய அரசினுடைய 70% தகவல் தொழில்நுட்பம் இந்தியில் தான் இருக்கும். இப்போ அதனுடைய நோக்கம் என்னவென்றால், ஆங்கிலத்தை முற்றிலுமாக நீக்கிவிட்டு இந்தியைத்தான் இணைப்பு மொழியாக ஆக்க வேண்டும் என்கின்ற அந்த அறிக்கையை கொடுத்திருக்கான். மோடி அவர்கள் பிரதமராக வந்த பின்னால் ஆட்சி மன்ற அந்த குழு 3 முறை அந்த அறிக்கையை சமர்ப்பித்திருக்கான். நீங்கள்
14 இருந்து கடந்த ஆண்டு வரை இந்த 3 முறை கொடுக்கப்பட்ட அந்த குழுவினுடைய அறிக்கையும் இந்தி மயமாக்குவது என்ற விஷயத்தை அவன் சொல்கிறான். அது யார் எங்கிருந்து வருது? அது சாவாக்கரிலிருந்து வருது. இந்த இந்தியை திணித்தல், இந்தியை இந்திமயமாக்குதல் என்று சொல்வது சாவாக்கரிலிருந்து வருது. ஒரே மொழி, 2 பேரும் ஒரே மொழி பேசுகிறான். இந்தி என்பது தேவநாகரி ஸ்கிரிப்ட், உருது என்பது அந்த அந்த அரேபிய ஸ்கிரிப்டில் வருகிற அந்த இது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வட இந்தியாவில் உருது கலந்த சொற்களை பேசக்கூடாது என்று ஒரு இயக்கம் எடுத்துக்கிட்டு இருக்கான் அவன். இந்தியைத்தான் பேச வேண்டும், அது தூய இந்தியை பேச வேண்டும். எப்படி நம்ம தூய தமிழை பேச வேண்டும் என்று சொல்வதைப் போல. என்ன பிரச்சனைனா, உருது என்பது தெரிந்தோ தெரியாமலோ இஸ்லாமியர்களோடு தொடர்புடையது. எனவே உருதை நாம் நீக்கிவிட வேண்டும் என்று எனக்கு தெரிந்து டெல்லியில் இருக்கின்ற, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்ற எங்களுடைய நண்பர்கள் அவருடைய வீடுகளில் உருது சொற்களை பேசினார்கள் என்று சொன்னால் அந்த சங்கி மனோபாவம் பிடித்தவர்கள் இதை நீ பேசக்கூடாது என்று சொல்லுகின்ற ஒரு வேலை அங்கே நடந்துட்டு இருக்கு. நீங்கள் தொடர்ந்து நடத்தலாம். உருதை நீக்கிவிட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான். அது கலந்துருக்கு. இப்போ இது மிகப்பெரிய அளவில் போயிட்டுருக்கு. அவன் அதோடு நிற்கல, அவன் இங்கே வரான். ஏன்னா இங்கே 70% கம்யூனிகேஷன்ஸ் அது இனிமேல் அதில் தான் வரும், இந்தியில் தான் வரும். ஒவ்வொரு முறையும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்தி தெரியாது எனக்கு நீங்கள் இந்தியில் அனுப்புகிறீங்க அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதுவது என்பது ஏதோ தெரியாமல் அவன் இந்தியில் அனுப்பிட்டான் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. அவன் வேண்டே செய்கிறான். அவனுக்கு அதுதான் மிக முக்கியம். அதுதான் அவனுடைய கொள்கை. குடியரசுத் தலைவரிடம் கொடுக்கப்பட்ட அந்த கொள்கை என்பது அதுதான். நண்பர்களே, அதோடு அவன் நிற்கல. ஆட்சி மன்றத்தினுடைய அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆக்டில் நீங்கள் பிரிவு 348 ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தி பேசுகின்ற மாநிலங்களினுடைய உயர்நீதிமன்றத்தில் இந்தியை மொழியாக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு அவன் சொல்றான். இந்தி பேசுகின்ற மாநிலங்கள். எனவே என்ன நடக்குதுன்னா, பீகார் உயர்நீதிமன்றத்தில் அவன் இந்தியில் வழக்காடுறான், இந்தியில் மனு போடுறான். ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தில் இந்தியில் மனு போடுறான். இதில் வேடிக்கை என்னன்னா, ரொம்ப மிக முக்கியமான வேடிக்கை, பீகாரில் இந்தி தாய்மொழி இல்லை. பீகார் இந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலம் அல்ல. அங்கே மைத்திரி மொழி இருக்கு, போஜ்பூரி மொழி இருக்கு. ஒரு முறை நான் பீகார் போன பொழுது, தன்பாத் அந்த ஒன்றுபட்ட பீகார் போன பொழுது போஜ்பூரி மொழியிலே ஒரு அற்புதமான பாடலை நான் பார்த்தேன் ஒரு இரவு. இப்போ பல மொழிகள் இருக்கு. ராஜஸ்தானில் போனால் மார்வாடி மொழி இருக்கு. மார்வாடான்னு ஒரு இடம் இருக்கு. நம்மால் பல பேர் மார்வாடினா ஒரு ஜாதி நினச்சிட்டு இருக்கான். அவன் மார்வாடிங்க, வியாபாரம் பண்ணுறவனையெல்லாம் மார்வாடினா ஜாதி நினச்சிட்டு இருக்கான். மார்வாடினா ஜாதி அல்ல. மார்வாடான்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அங்கே மார்வாடான்னு ஒரு மொழி இருக்குது. அங்கே நிறைய மொழிகள் இருக்குது. ராஜஸ்தானி இருக்குது. இப்போ இங்கெல்லாம் ஹிந்தி கிடையாது. ஆனால் அது இந்தி என்ற ஒன்றின் மூலமாக அது இந்தியாக மாறிவிட்டு, போஜ்பூரி மொழி தன்னுடைய அடையாளத்திற்காக போராடி கொண்டு இருக்கு. அங்கே இல்லை, செத்து போயிட்டு இருக்கு. நண்பர்களே, மார்வாடா மொழி இன்னைக்கு காணாமல் போயிடுச்சு. மார்வாடா மொழி பேச முடியாது அங்கே. நீங்கள் எல்லாம் முழு இந்தி மயமாக்கல் தான். நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் அரசியலமைப்பு சட்டங்களை எழுதியவர்கள் பெரிய அளவில் துரோகங்களை பண்ணியிருக்காங்க. நீங்கள் அது முக்கியமானது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 351 இந்தியை பிரச்சாரம் செய்வது என்று ஒரு பிரிவு இருக்கு. நீங்கள் ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். இந்த இந்தியை பிரச்சாரம் செய்கின்ற அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஒன்றிய அரசு தன்னுடைய காசில், தன்னுடைய பணத்தில் இந்தியை இந்தி பேசாத இடங்களில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று அந்த சட்டம் சொல்கிறது. அந்த ஆர்டிகல் 351 சொல்லுது. அது எப்படி அது சொல்கிறது என்பதுதான் மிக ஆபத்தானது. நீங்கள் அது ஆங்கில வார்த்தை, அவன் ரொம்ப சொன்ன அந்த ஆங்கில வார்த்தை நான் அப்படியே சொல்கிறேன். இந்தியை அசிமிலேட் செய்ய வேண்டும். அசிமிலேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுறான். அசிமிலேஷன் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் அதனுடைய வேர் சொல் என்னவென்றால் அசாசினேஷன் என்பதனுடைய வேர் சொல் தான் அசிமிலேஷன்.
ஒன்றா அழித்து கொள்ளுது, அழிப்பது அல்லது நிரவுவது தான் இந்த அசிமிலேஷன். நண்பர்களே, ஆஸ்திரேலிய பழங்குடிகள் அபார்ஜானிஸ் என்ற மொழியை பேசிக் கொண்டிருந்த பொழுது, ஆங்கிலேயர்கள் அந்த நாட்டை பிடித்த பொழுது அவர்கள் ஒன்றை சொன்னார்கள்: இனிமேல் அபார்ஜினிஸ் மொழியை நீங்கள் பேசக்கூடாது, பழங்குடி மொழியை பேசக்கூடாது, எல்லோரும் ஆங்கிலத்தை பேச வேண்டும் என்று சொல்லி ஆங்கில மொழியை ஆஸ்திரேலியாவில் பேச வைத்து கட்டாயப்படுத்தி, இப்படி ஆங்கிலத்தில் பேசாமல் தமிழில் பேசினால் ஆசிரியை அடிக்கிறார்கள், அபராதம் போடுகிறார்கள் என்பதை சொல்வதைப் போல அவர்களை செய்ய வைத்து அந்த மொழியை அழித்தார்கள். ஆஸ்திரேலிய பாராளுமன்றத்தில் 15 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆஸ்திரேலிய பிரதம மந்திரி திறந்த சபையின் முன்னால் மன்னிப்பு கோரினார். ஆஸ்திரேலிய பழங்குடி மக்களுக்கு நாங்கள் வரலாற்று அநீதியை செய்துவிட்டோம், ஆங்கிலத்தை திணித்து ஆங்கில சமூகத்தோடு பழங்குடி சமூகத்தை இந்த நிரவல் செய்து அசிமிலேஷன் செய்தது வரலாற்று அநீதி என்று சொன்னார். நண்பர்களே, அந்த அசிமிலேஷன் என்ற வார்த்தையை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 51 வைத்திருக்கிறார். நம்முடைய பொருளாதாரத்தை திருடி இந்தியை வளப்படுத்துவது மட்டும் அவர்களுடைய நோக்கம் அல்ல. நண்பர்களே, இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தியை நிரவல் செய்வது, இந்திய மயமாக்குவது என்பது ஒரு கொள்கையாக வைத்திருக்கிறார். மிகப்பெரிய வரலாற்று அநீதி. இந்த வரலாற்று அநீதியை நாம் மாற்ற வேண்டும். இந்த நாட்டிலே இருக்கின்ற 22 மொழிகள், இந்தியாவிலே எவ்வளவு மொழிகள் பேசப்படுகிறது என்ற கணக்கை சொல்கிறேன். கோவிந்த் தேவ் என்று சொல்லுகின்ற மொழி அறிஞர்கள் போன்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்தியாவில் 700 மொழிகள் பேசப்படுகிறது. தயவு செய்து ஒரு மொழிக்கு எதிரானவர்கள் அல்ல, நாம் இந்திக்கு எதிரானவர்கள் அல்ல, ஒரு இந்தி என்ற மொழிக்கு எதிரானவர்கள் அல்ல. இந்தி மொழியை இந்திக்காரன் பேசிக்கொள்வது நமக்கு மாற்று கருத்து அல்ல. ஆனால் இந்தியை நான் பேச வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது, இந்தியை என்னுடைய பாடத்திட்டத்தில் கொண்டு வருவது, இந்தியை பேச மறுத்த என்னுடைய குழந்தைகளை சுட்டுக்கொள்வது, என் தாய்மார்களை கொலை செய்வது என்ற அளவிலே இருக்கின்ற அந்த அராஜகவாதத்திற்கு, இந்திதான் இந்தியா என்ற அந்த பாசிச கொள்கைக்கு எதிரானவர்கள் நாம், வேற ஒன்றும் இல்லை. ஜனநாயகத்துக்கு எதிரான அந்த திணிப்புக்கு எதிரானவர்கள் நாம். நண்பர்களே, அந்த அநீதி என்பது இங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. 22 தாய்மொழிகள், ரீஜனல் லாங்குவேஜ் என்ற பட்டியலில் உலகின் தொன்மையான ஒரு மொழி இருக்கிறது. 2017ஆம் ஆண்டு இந்த நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியை ஒரு மொழியாக மாற்றுவதற்காக பல்லாயிரம் கோடிகளை செலவு செய்ய தயாராக இருக்கான். 400 கோடி ரூபாய் பணத்தை நாங்கள் செலவு செய்ய தயாராக இருக்கிறோம். மூன்றில் ஒரு பகுதி, நான்கில் 3 பகுதி நாடுகள் ஏற்றுக்கொண்டது என்று சொன்னால், ஒரு மொழி என்பது ஐக்கிய நாடுகள் சபையில் மொழியாக இருக்கும். நண்பர்களே, இதுவரைக்கும் என்னென்ன மொழிகள் ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கிறது என்று சொன்னால், ஆங்கிலம் இருக்கிறது, பிரான்ஸ் இருக்கிறது, ஸ்பானிஷ் இருக்கிறது, அதே போல அரபி இருக்கிறது, சைனீஸ் இருக்கிறது. இந்த 5 மொழிகள் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது இந்தியை அங்கே ஒரு மொழியாக மாற்ற வேண்டும் என்கின்றதற்காக நம்முடைய வரிப்பணத்தை வைத்துக்கொண்டு செய்கிறான். அந்த மொழிக்கு வரலாறு அது 200 ஆண்டுகள் தான். அதற்குன்னு சொந்த வேர் கிடையாது. அதோடைய வேர்களெல்லாம் கரிமொழியில் இருக்கிறது, சமஸ்கிருதத்தில் இருக்கிறது. ஆனால் உலகத்தினுடைய பழமையான ஒரு மொழி தமிழ் மொழி. ஏறக்குறைய சிங்கப்பூரினுடைய ஒரு ஆட்சி மொழியாக இருக்கிறது, மலேசியாவில் ஆட்சி மொழியாக இருக்கிறது, ஃபிஜியில் ஆட்சி மொழியாக இருக்கிறது. உலகத்தில் ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் தமிழினுடைய வேர்கள் இருக்கிறது. ஆனால் இந்த மொழிக்கு அவன் மரியாதை மறுக்கிறான். உலகத்தினுடைய ஒரு தொன்மையான மொழியை, உலகத்தினுடைய ஒரு மொழியை பேசுவதற்கு, அதை பரப்புவதற்கு அவன் தயாராக இல்லை. பலாயிரம் கோடி ரூபாய் பல செலவு பண்ணுறான், லாபி பண்ண தயாராக இருக்கான். அவன் ஒன்று சொல்கிறான், இந்தியாவினுடைய மொழி என்றால் அது இந்தி தான் என்று ஐக்கிய நாடுகள் சபையில் போய் அவன் லாபி பண்ணுறான். அவன் சொல்கிறான், இன்றைக்கி இருக்கிற 700 மொழிகள் அல்ல,
ஒரு அஃபீஷியல் லாங்குவேஜாக இருக்கிற ரீஜனல் லாங்குவேஜ்னு இவன் வகைப்படுத்தி இருக்கிற 22 மொழிகளுக்கு கூட அவன் முக்கியத்துவம் தரல. ரொம்ப கொடுமை. என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். என்ன இந்த வெறுமனே இது ஒரு மொழியை திணிப்பதா அப்படின்னு பார்க்கல. நம்முடைய அடையாளத்தை அளிக்கிறான். நம்முடைய அடையாளம் என்பது, நம்முடைய வேர் என்பது, நம்முடைய சுயமரியாதை என்பது நம்முடைய மொழியில் உறைந்திருக்கு. ஒரு மொழி என்பது வெறுமனே அது மொழி அல்ல. அது வெறுமனே இவன் சொல்வதைப் போல அது ஒரு கம்யூனிகேஷன் என்று சொல்லுகின்ற ஒரு பேச்சு வழக்கை சொல்லுகின்ற அது ஒரு டூல் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அல்ல. அது வெறுமனே நம்முடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகின்ற கருவி அல்ல மொழி. நம்முடைய வரலாறுகளில் நம்முடைய வரலாற்று உண்மைகளை, நம்முடைய வரலாறுகளை நம்முடைய முன்னோர்கள் அல்லது எந்த சமூகமாக இருக்கட்டும், அது ஒரு பழங்குடி சமூகமாக கூட இருக்கட்டும், அவன் பார்த்த வானம், அவன் பார்த்த விலங்கு, அவன் பார்த்த வாழ்க்கை, அவன் பார்த்த சூழல் என்ற எல்லாவற்றையும் அவன் எதில் சேமித்து வைப்பான்னா மொழியில் தான் அவன் சேமித்து வைப்பான். மொழி என்பது ஒரு உறைந்த வரலாறு. அது நீங்கள் அதுதான் உண்டு. மொழியியல் அறிஞர்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு மொழியில் ஒரு வரலாறு இருக்குது. வெறுமனே சொன்ன வார்த்தை என்பது வந்துடல. ஒவ்வொரு மொழியிலும் இருக்கின்ற வார்த்தைக்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்குது. இப்போ அந்த மொழியை ஒரு வெறுமனே அது ஒரு வகையான ஒரு தகவலை பரிமாறுகின்ற கருவி என்று சுருக்குவது ஒரு சமூகத்திற்கு செய்கின்ற அநியாயம். உலகத்தில் எந்த நாடும் அதை ஏற்றுக்கொள்ளாது. இவன் மாதிரியான அயோக்கியத்தனத்தை இந்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் புதிய கல்வி திட்டத்தில் வைத்திருக்கின்ற மொழி என்பது ஒரு இணைப்பு மொழி, ஒரு கல்வி, ஒரு கம்யூனிகேஷனுக்கான ஒரு கருவி என்று சொல்லுகின்ற அந்த சொல்லாடலை யுனெஸ்கோ ஏற்றுக்காது. யுனெஸ்கோ மொழியினுடைய வரலாறுகளை பற்றி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய யுனெஸ்கோ கல்வி நிறுவனம் அதை பற்றி மிகப்பெரிய ரிசர்ச் பண்ணியிருக்கு. இப்போ நம்முடைய மொழிகளில் இருக்குது. உலகத்தில் மிக கொடுமையானது ஒரு மொழி சாவது என்பது கொடுமையானது. பழங்குடி ஒவ்வொரு நாளும் ஒரு மொழி சாகிறது. சமஸ்கிருதம் எப்படி செத்து போனது நம்ம பரிதாபப்படுறோம். சமஸ்கிருதம் ஏன் செத்து போனது? ஏன்னா சமஸ்கிருதம் என்பதை கடத்துவதற்கு, சொல்வதற்கு, அடுத்த தலைமுறைக்கு சொல்வதற்கு அங்கே ஆட்கள் இல்லை. அது ஒரு மக்கள் மொழியாக இல்லை. எனவே அது செத்து போகிறது. எப்பொழுது தமிழ் மக்கள் மொழியாக இல்லாமல் ஆக்கப்படுகிறதோ அப்பொழுது தமிழ் செத்து போகும். நண்பர்களே, வெறுமனே தமிழ் என்ற மொழி சாகவில்லை. உன்னுடைய 3000-4000 ஆண்டு வரலாறு செத்து போகிறது. உன்னுடைய உணர்வு செத்து போகிறது. உன்னுடைய சுயமரியாதை செத்து போகிறது. செத்துப்போன மொழியை பல பேர் உயிர் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். மொழியை பாதுகாப்பதற்கான வேலையை செய்கிறான். ஆனால் ஒரு மொழியை சாகடிக்கின்ற வேலையை உங்களுடைய வரிப்பணத்தை வைத்துக்கொண்டு, உங்களுடைய காசை வைத்துக்கொண்டு ஒன்றிய அரசு செய்கிறது. அதான் புதிய கல்விக் கொள்கை. மறந்து விடாதீங்க. வேடிக்கை பார்க்குற விஷயம் அல்ல. ஆக ஒரு திட்டமிட்ட ஒரு வேலையை செய்கிறது. வெறும் மொழி என்பது என்ன? இந்தியை பேசுவது, இந்தியை பரவலாக்குவது என்பது ரெண்டாவது விஷயம். நம்முடைய பொருளாதாரத்தை அபகரிப்பது, நம்முடைய வேலை வாய்ப்புகளை அபகரிப்பது. இந்தியை இங்கே ஒரு மொழியாக மாற்றுகின்ற பொழுது அது என்னவாகும் என்றால், ஒரு மொழியினுடைய உரிமை மட்டும் போகாது, உன்னுடைய பொருளாதார உரிமையும் பாதிக்கப்படும். உன்னுடைய வேலை வாய்ப்புகள் பறிக்கப்படும். இந்தி பேச தெரியாத பீகாரை சார்ந்தவர்கள், இந்தி பேச தெரியாத வடமாநிலத்தை சார்ந்தவர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற அரசு வேலைகளுக்கு போட்டி போடுவதை நாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் வரான். இந்தியை தேர்வு எழுதினால், இந்தி தேர்வு எழுதி நீ பாஸ் ஆனால் உனக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு கடந்த ஆட்சியில் கொடுக்கப்பட்ட சலுகை, கடந்த அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட சலுகையை பயன்படுத்தி கொண்டு இபியில் இருக்கான். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வட மாநிலத்தை சார்ந்தவன் இருக்கான். உலகத்தில் வேறு எந்த இடத்துலையும் மொழி தெரியாத ஒரு இடத்துல போய் நின்று அவனுடைய அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்பை உங்களால் போய் இப்போ வாங்கவே முடியாது. ஆனால் நீங்கள் போய் உத்தரப்பிரதேசத்தில் மாநில அரசினுடைய வேலை வாய்ப்பை போய் நீங்கள் பறிக்க முடியாது. பல மாநில அரசுகள், சத்தீஸ்கர் உள்ளிட்ட பல மாநிலங்கள் 100% மாநில அரசு வேலை வாய்ப்பு என்பது அந்த மொழியை பேசுகின்றவனுக்கு ஒதுக்கி வைத்திருக்கான், சட்டம் போட்டிருக்கான். இன்னைக்கு முதல்ல இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் மூலமாக மொழி மேலாண்மைக்கு எதிராக, மொழி திணிப்புக்கு எதிராக, மொழி ஆதிக்கத்திற்கு எதிராக உயிர் நீத்த சமூகம்
நாம் அது போன்ற ஒரு சட்டத்தை இன்றைக்கு வரை கொண்டு வர முடியல. நாம் பலவற்றை திரும்பி பார்க்க வேண்டும். நம்முடைய ஆட்சி என்று சொன்னால் கிடைக்கின்ற ஆட்சியை பயன்படுத்தி ஒன்றிய அரசு கோயில் கட்டுறான், ராமர் கோயில் கட்டுறான். அதுபோன்ற அநீதிகளை நாம் செய்ய வேண்டாம். ஒரு மொழிக்கான உரிமைக்கான போராட்டத்தை நாம் செய்ய வேண்டும். ஒரு மொழிக்கான பாதுகாப்பை செய்ய வேண்டும். மொழிக்கான அரணை செய்ய வேண்டும். ஆனால் நண்பர்களே, அது போன்ற செய்கின்ற வேலைகள் என்பது கண்காணிக்கப்பட வேண்டும், மிக முக்கியமானது. ஆனால் அது போன்ற ஒன்று இல்லாத பொழுது மிகப்பெரிய ஆபத்தை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். மிக மிக மோசமான ஆபத்து. ஒரு மொழியை அடுத்த தலைமுறை பேசுவதை அது மக்கள் மொழியாக இல்லாத பொழுது, அதில் சிந்திக்காத பொழுது அந்த மொழி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போய்விடும் சொல்கிறான். 2000-3000 வருஷம் தமிழ் மொழி உயிர் வாழ்வதற்கு காரணம் நம்முடைய முன்னோர்கள் அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிறார்கள். நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் அந்த மொழியை கடத்த வேண்டி இருக்கிறது. மொழியில் பெயர் வையுங்கள் என்று சொல்வது என்பது அதுதான். வெறுமனே அது மட்டுமல்ல, ஒரு மொழியை நாம் அதனுடைய பெருமைகளை சொன்னால் மட்டும்தான் ஒரு வரலாறு பாதுகாக்கப்படும். நம்முடைய வரலாறுகளை நாம் என்று மறந்து போகிறோமோ, நம் வரலாறுகளை நாம் மறந்து அல்லது அடிமையாகிறோமோ, அன்றைக்கு நம்ம அடிப்படையிலே அடிமையாகி போயிடுவோம். மொழி மேலாண்மைக்கு அடிமையாகி விடுவோம். நம்மளை தொடர்ந்து அதை வேலையை செய்து கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து 3 சட்டங்கள் இருந்தது. குற்றவியல் சட்டத்தில் 30 சட்டங்கள் என்று வழக்குரைஞர்கள் சொல்லுகின்ற ஒன்று இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், 2வது இந்திய சாட்சியல் சட்டம் என்று சொல்லுகிற இரண்டாவது சொல்லுகிற இந்திய தண்டனை சட்டம், இந்தியன் பீனல் கோட். அடுத்து 3வது குற்றவியல் நடைமுறை சட்டம், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். இந்த 3 இருந்தது. இவ்வளவு நாள் வெள்ளக்காரங்காலத்திலிருந்து அந்த 3 அப்படியே இருந்தது. நண்பர்களே, கடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் அந்த 3 சட்டங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி, அந்த 3 சட்டங்களிலும் மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் கடந்த காலங்களில் போராடி பெற்ற உரிமைகள் கொஞ்சம் கொஞ்சம் அந்த சட்டத்தில் இருந்தது. இதை எல்லாத்தையும் நீக்கிறவு செய்கின்ற வகையில் சட்டத்தை மாற்றுறான். எப்படி மாற்றுறான் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. நண்பர்களே, ஒரு கைது செய்யப்பட்டான் என்று சொன்னால் அவனை கைவிலங்கு போட்டு நீதிமன்றத்துக்கு கூட்டி வரக்கூடாது என்பது நம்மை போன்ற மனித உரிமை ஆர்வலர்கள் நீதிமன்றங்களில் வழக்கு போட்டு என்னுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்படுகிறது என்பதற்காக போராடி பெற்ற உரிமை. அது கைவிலங்கு போடக்கூடாதுன்னு சொல்ல தீர்ப்பு. ஆனால் இப்பொழுது கொண்டு வந்திருக்கிற சட்டத்தில் அவன் என்ன சொல்கிறான்னா, கைவிலங்கு போட்டு கூட்டிகிட்டு வரலாங்கிறான். நண்பர்களே, ஒரு கைதியை தனிமை சிறையிலே அடைத்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம போன்றவர்கள் போராடி பெற்ற உரிமை. அவன் எல்லாரோட இருக்கணும். தனியாக ஒருத்தர் ரூமில் போட்டு பூட்டி வைக்கக்கூடாது. 24 மணி நேரம் ஒருத்தனை பூட்டி வைக்கக்கூடாது. சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் அதுக்கு பேருங்க. அது நாம் போராடி பெற்றது. மனித உரிமை ஆர்வலர்கள், ஜனநாயக ஆர்வலர்கள் போராடி பெற்றது. சுனில் பத்ரா அப்படின்னு ஒரு வழக்கு இருக்குது. VR கிருஷ்ணய்யருடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. உச்சநீதிமன்றத்தில் போராடி பெற்ற உரிமை அது. இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற சட்டத்தில் சொல்கிறான், தனிமை சிறையில் ஒருத்தனை அடைச்சி வைக்கலான்னு சொல்கிறான். இன்றைக்கி இருக்கிற என்னென்ன சின்ன சின்ன உரிமைகள் இருக்கோ எல்லாத்தையும் சொல்கிறான். ஏன்டா இந்த சட்டத்தை கொண்டு வரேன்னா அவன் சொல்கிறான், நாங்கள் காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறோம், இந்தியமயமாக்குகிறோம். ஏண்டா, ஒருத்தனை கைவிலங்கு போட்டு கூட்டிகிட்டு வரதா இந்தியமயமாக்கிறதா? ஒரு கைதியை தனிமை சிறையில் பூட்டு வைக்கிறதா இந்தியமயமாக்கிறதா? போலீஸுக்கு இருக்கிற அதிகாரத்தையெல்லாம் கொடுத்து நீதிமன்றத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கிறதா இந்தியமயமாக்கிறதா? காலாந்தி ஆதிக்கத்தை மட்டுமல்ல, அதற்கு முன்னால் இருக்கின்ற ஆண்டான் அடிமை சமூகத்தை நோக்கி இந்த பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய ஆட்சியும் கொண்டு செல்கிறது நம்மை. அதனுடைய ஒரு விஷயம்தான் நம்முடைய தமிழ் மொழியை அழிப்பது, இந்தியை திணிப்பது. இந்திக்கு பின்னால் இருக்கின்ற அந்த அரசியல் மிக முக்கியமானது. நாம் தமிழ் வாழ்க என்பது மட்டுமல்ல, ஒரு மொழி இன்னொரு மொழியின் மீது மேலாண்மை செய்வது ஜனநாயகத்துக்கு எதிரானது. எனவே இந்த நாளிலே இந்தி எதிர்ப்பு போரிலே தியாகம் செய்த அந்த தியாகிகளுடைய நினைவு என்பது நாம் போற்ற வேண்டும், நெஞ்சில் ஏந்த வேண்டும், இந்த சமூகத்தின் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். தமிழ் வாழ்க, எந்த மொழியும் யாரையும் திணிப்பதை நாம் எதிர்ப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.